ஐபிஎல் 2024 இந்த டாடா ஐபிஎல் 2024 டெய்லி ஒரு மேட்சும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக போகுது. நேற்று நடந்த மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் குஜராத் டைட்டன். டெல்லி கேபிட்டல் டாஸ் வின் பண்ணி போல் பண்ணி ரொம்ப ஒரு லோயஸ்ட் ஸ்கோராக நம்ம நேற்று அந்த மேட்ச் பார்த்தோம். அந்த மேட்ச்சில் வந்து ஜிடி 89 ரன் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் 90 ரன் அடித்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ ரன் ரேட் மைனஸ் வந்து ப்ளஸ்ஸுக்கு கொண்டு வந்து இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள்லையும் கொஞ்சம் 6வது இடத்துக்கு போயிட்டாங்க. ஸோ டெய்லியும் ஒரு விறுவிறுப்பான மேட்ச் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஃபேண்டசி டீம் ப்ரெடிக்ஷன் தமிழில் தெளிவாக பார்ப்போம். மேட்ச் நம்பர் 34 ஃப்ரைடே நடக்கூடிய மேட்ச். இது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேட்ச். ஏன் அப்படின்னா நம்ம சென்னை சூப்பர் கிங் விளையாடக்கூடிய ஒரு மேட்ச். இந்த மேட்ச் 19 ஏப்ரல் 7:30 மணிக்கு எக்னா ஸ்டேடியம் லக்னோவில் இந்த மேட்ச் நடக்குது. இந்த மேட்சுக்கான பேட்டில் ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் கேஎல் ராகுல், சென்னை சூப்பர் கிங் அஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். இந்த மேட்சுக்கான பிச் ரிப்போர்ட் ரொம்ப ஸ்லோ பாலருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச் ரிப்போர்ட்டாக இந்த மேட்ச் இருக்கும், இந்த கிரவுண்ட் இருக்கும். கீ பாயிண்ட்ஸ் எக்னா ஸ்டேடியம். ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு செகண்ட் இன்னிங்ஸில் ஆவரேஜான ஸ்கோர்ஸ் எப்படிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலை நம்ம தெளிவாக இதில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸுக்கும் செகண்ட் இன்னிங்ஸுக்குமான ஸ்கோர் ஒரு ஆவரேஜ், எல்லாமே இதில் இருக்கிற வர்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு ஆவரேஜான ஒரு விஷயங்கள். ஆவரேஜாக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர்ஸ் வந்து 138 ரன்கள். ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர்ஸ் வந்து 138 ரன் அண்ட் ஆவரேஜாக செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் வந்து 111 ரன்கள். 4ன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜில் 9 பாலுக்கு ஒரு 4. ஸோ ஆவரேஜாக 4 வந்து 9, ரெண்டாவது இன்னிங்ஸில் 8. அதே மாதிரி ஆவரேஜான 6 போத் இன்னிங்ஸ் 2. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 6. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 6 விக்கெட், செகண்ட் இன்னிங்ஸில் 6 விக்கெட். இந்த பிச்சு வந்து ரொம்ப ஒரு ஹை ஸ்கோரிங் வென்யூலாம் கிடையாது. 230, 250, 280 போகிற இதெல்லாம் கிடையாது. 150 to 160 நல்லா விளையாடினாங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக விக்கெட் இருந்ததுன்னா அப்போ ஒரு 190 போகுது. அந்த மாதிரியான ஒரு பிச் லக்னோ ஸ்டேடியம், எக்னா ஸ்டேடியம். பேட்டிங்கோடைய ஃபேண்டசி பாயிண்ட் முதல் இன்னிங்ஸில் ஒரு 121 பாயிண்ட்டும், ரெண்டாவது இன்னிங்ஸில் 96 பாயிண்ட்டும் வருது. அதே மாதிரி போலிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 151, செகண்ட் இன்னிங்ஸ் 103. ஃபாஸ்ட்டுக்கு 44 முதல் இன்னிங்ஸ் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் 45 அண்ட் ஸ்பின்னுக்கு 71 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் 32. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது தான் முக்கியமான விஷயங்கள். ஸோ அந்த ஸ்டேடியத்துடைய கீ பாயிண்ட்ஸ். அந்த கீ பாயிண்ட்ஸில் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் 163க்கு 5 ரன் அடிச்சிருக்காங்க. 163, நாட் 200, 250, 280. ஸோ இது வந்து ஒரு 160 ஒரு 170 ஆவரேஜான ஸ்கோர். இந்த பிச்சில் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 58 ரன், கேஎல் ராகுல் 33 ரன் அண்ட் தர்ஷன் நல்கண்டே 2 for 21. ஸோ இந்த மாதிரி வர்றதுதான் ஒரு சில பெஸ்ட் ஃபிகராக இருக்குது. அண்ட் குஜராத் செகண்ட் இன்னிங்ஸில் 130க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ 163 சேஸ் பண்ண முடியாமல் 130க்கு ஆல் அவுட். இதில் நம்ம தமிழ்நாடு பிளேயர் சாய் சுதர்ஷன் 31, ராகுல் டெவாட்டியா. ஸோ பேட்டிங் எப்படி இருக்குது பாருங்கள், இந்த 2 பிளேயர் தான். அண்ட் யஷ் தாக்கூர் 5 for 30 பெஸ்ட் போலிங் ஃபிகர்ஸ். ஸோ இதை மைண்ட் செட் பண்ணணும். லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் 9 மேட்ச்சில் 5 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. நம்ம சென்னை மாதிரி மேட்ச் வரும்போது தோற்றுருப்பாங்க மேபி. அண்ட் ஹைலைட் ஸ்கோர் இந்த ஸ்டேடியம் வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து 199க்கு 8 ரன் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் பஞ்சாபுக்கு எதிராக. அண்ட் லோயஸ்ட் டோட்டல் 108 ரன் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் ஆர்சிபிக்கு எதிராக 2023. அண்ட் இண்டிவிஜுவல் ஹை ஸ்கோரர் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 47 பால் 89 ரன் அகெயின்ஸ்ட் மும்பைஸ் இந்தியன் 2023. கேஎல் ராகுல் ஸ்கோர்டு 50 ரன் 4 தடவை, ஒரு தடவை இல்லை 2 தடவை இல்லை 4 தடவை கேஎல் ராகுல் இந்த கிரவுண்டில் 50 ரன் அடிச்சிருக்காரு 4 times. அண்ட் மார்க் அவுட் 5 for 14 அண்ட் யஷ் தாக்கூர் 5 for 30. ஸோ இதெல்லாம் தான் கீ பாயிண்ட்ஸாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி போலர்ஸ் கேப்டனாக வர்றதுக்கான பாசிபிள் ரொம்ப அதிகம் நம்ம ஃபேண்டசி டீம் கிரியேட் பண்ணும் பொழுது. ஸோ இந்த மாதிரி போடணும். ரெண்டாவது விஷயம், இந்த மார்க்கஸ் ஸ்டோனிஸ் ஒரு ஆல்ரவுண்டர். இந்த ஆல்ரவுண்டராக இருக்கிறவங்க ஒரு 47 ரன் 89 ரன் 47 பால் 1 விக்கெட் 2 விக்கெட்ஸ் எடுத்தாங்கன்னா இவங்க கேப்டனாக வருவாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆல்ரவுண்டர் ராகுல் டெவாட்டியா மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் போலிங் ப்ளஸ் பேட்டிங் கான்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடியவங்க. ஸோ நல்ல ஸ்கோர் எடுத்து நல்ல நம்ம ஃபேண்டசி பாயிண்ட்ஸு மேக் பண்ணுற பிளேயராக இருப்பாங்க. ரவி பிஷ்னாய் லெக் ஸ்பின்னர் 10 விக்கெட் அவுட் ஆஃப் 9 மேட்ச்சில் 10 விக்கெட் எடுத்திருக்காரு ரவி பிஷ்னாய். இதெல்லாம் தான் கீ பாயிண்ட்ஸ் ஃபார் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் எக்னா ஸ்டேடியம் லக்னோ. நெக்ஸ்ட் எக்னா ஸ்டேடியமுடைய வென்யூ ஸ்டேட்டஸ் பார்ப்போம். இந்த வென்யூவில் 9 மேட்ச்
ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணவங்க 5 தடவையும், ரெண்டாவது பேட்டிங் பண்ணவங்க 4 தடவையும் ஜெயிச்சிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 151, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் ரொம்ப ரொம்ப லோ ஸ்கோர் 126. 120 பால்ல 126 தான் ஆவரேஜ் ஸ்கோரா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டாஸ் வின் பண்றவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுப்பாங்க. எடுத்து சென்னை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா ஒரு 162 180 அடிப்பாங்க. அதே மாதிரி லக்னோ சூப்பர் ஜெயின்ட்டை முடிச்சிருவாங்க கதையை. அதே செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் ஒரு பாலுக்கு ஒரு ரன் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு நல்ல பால சிக்ஸர் அந்த மாதிரி பிளான் பண்ணி சேஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. சிஎஸ்கேக்கு மோஸ்ட் பவர்ஃபுல் டீம், அதனால சிஎஸ்கே வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அண்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் 199க்கு 8 30 மார்ச் 2024. ஹையஸ்ட் சேஸ் 170 ரன் சேஸ் பண்ணியிருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் 12th April 2024 ரீசெண்ட் மேட்சஸ். நெக்ஸ்ட் T20 ஸ்கோரிங் பேட்டர்ன் பிலோ 150 3 தடவையும், 150லேருந்து 129 3 தடவையும், 170லேருந்து 189 ஒரு தடவையும், அபவ் 190 2 டைம்ஸும் நடந்திருக்கு. லாஸ்ட் ஃபியூ மேட்சஸோட ஸ்கோர் கார்டு பார்ப்போம். மார்ச் 30 2024 அப்போதான் இந்த சீசன்ல முதல் மேட்ச், அதனால பேட்டிங் கொஞ்சம் ஃபேவரா இருந்திருக்கு. முதல் மேட்ச்ல போக போக போலருக்கு ஃபேவரா போயிருக்கு. எல்எஸ்ஜி 199 8 விக்கெட் 20 ஓவர் விளையாடி இருக்காங்க. பஞ்சாப் 178க்கு 5 விக்கெட் இழப்பிற்கு 20 ஓவர்கள் விளையாடி இருக்காங்க. முதல் இன்னிங்ஸ்ல 6 விக்கெட் ஃபாஸ்டும், ரெண்டாவது இன்னிங்ஸ்ல 5 விக்கெட் ஃபாஸ்டும், ஓவரால் 11 விக்கெட் ஃபாஸ்ட்டுக்கும். அண்ட் ஸ்பின்னுக்கு ஒரே ஒரு விக்கெட் முதல் இன்னிங்ஸ்ல, ரெண்டாவது இன்னிங்ஸ்ல விக்கெட் எதுவும் விழல. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த சீசன்ல நடந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் எக்னா ஸ்டேடியம் கிரவுண்ட். அண்ட் ரெண்டாவது மேட்ச் ஏப்ரல் 7 2024. அதுக்கப்புறம் பாருங்க லக்னோ சூப்பர் ஜெயிண்ட், அதே லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் 163க்கு 5 விக்கெட்டு 20 ஓவர் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி, அண்ட் ஜிடி 18.5 ஓவர்ல ஆல் அவுட் ஆயிட்டாங்க. 130 ரன்கள். முதல் இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட்டுக்கு 6, ரெண்டாவது இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட்டுக்கு 6, ஓவரால் 10 விக்கெட் விழுந்திருக்கு. இங்க 11 விக்கெட் விழுந்திருக்கு. இங்க ஸ்பின்னுக்கு 5 விக்கெட் விழுந்திருக்கு. ஸோ ஸ்பின்னு மைண்ட் செட் பண்ணுங்க, ஃபாஸ்ட்டையும் பாருங்க. 2 இன்னிங்ஸா ஃபாஸ்ட்டுக்கு 10 விக்கெட் டிஃபால்ட்டா ஆவரேஜா விழுது. மூணாவது மேட்ச் ஏப்ரல் 12 2024. லக்னோ சூப்பர் ஜெயின் 167க்கு 7 20 ஓவர். டெல்லி கேபிட்டல் 18.4 ஓவர்ல மொத்தம் 8 பால் மிச்சம் வச்சு இந்த 170 சேஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட்டுக்கு 4 விக்கெட்டும், ரெண்டாவது இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட்டுக்கு 2 விக்கெட்டும், ஸ்பின்னு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்டும், ஸ்பின்னு ரெண்டாவது இன்னிங்ஸ்ல 2 விக்கெட்டும், ஓவரால் ஸ்பின்னு 5ம் ஃபாஸ்ட்டு 6ம் விழுந்திருக்கு. ஸோ ஓவரால் ஃபாஸ்ட்டு கொஞ்சம் டாமினேட் பண்ணியிருக்கிற பிச்சா இருக்கு. ஃபாஸ்ட் ஓவரால் 27 விக்கெட்டும், ஸ்பின்னு 11 விக்கெட்டும் விழுந்திருக்கு. ஸோ ஃபாஸ்ட் போலருக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஃபாஸ்ட், ரைட் ஆர்ம், மீடியம் ஃபாஸ்ட், எல்லா ஃபாஸ்ட்டுக்குமே நம்ம அங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓவரால் 8 விக்கெட்ல லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் 1, சிஎஸ்கே 1, டோட்டலா 3 மேட்ச், ஒரு மேட்ச் நோ ரிசல்ட். சென்னை சூப்பர் கிங்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் இப்போதான் 3வது வருஷமா விளையாடுறாங்க. அதே மாதிரி குஜராத்தும் இப்போதான் 3வது வருஷமா விளையாடுறாங்க. ஸோ நிறைய மேட்சஸ் வந்து விளையாடலை, ஆப்போனன்ட் டீமும் அந்த கிரவுண்ட்ல விளையாடி இருக்க மாட்டாங்க. ஸோ சென்னை சூப்பர் கிங்கோடைய பாசிபிள் பிளேயிங் 11 ருத்ராஜ் கெய்க்வாட், சச்சின் ரவீந்திரா இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அஜிங்கியா ரகானே, டேரில் மிச்சல், சிவம் தூபே, சமீர் ரிஸ்வி. லாஸ்ட் மேட்சோடைய ப்ராபபிள் பிளேயிங் 11 தான் அப்படியே இருக்கு. ரவீந்தர் ஜடேஜா, MS தோனி, ஷர்துல் தாக்கூர், முஸ்தாபிஷுர் ரஹ்மான், துஷார் தேஷ்பாண்டி, பத்திரானா. இதுல கேட்சஸ் நிறைய பிடிக்கக்கூடிய பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஷர்துல் தாக்கூர், சச்சின் ரவீந்திரா அண்ட் ரவீந்திர ஜடேஜா. ஸ்லிப்ல வந்து ரகானே நிற்பாரு. இந்த 4 பிளேயர் வந்து கேட்ச் நிறைய பிடிக்கக்கூடிய பிளேயரா இருப்பாங்க. ஸோ இந்த 4 பிளேயர்ல யார் யாரெல்லாம் இன்னும் பெட்டரா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா சச்சின் ரவீந்திரா அண்ட் அஜிங்கியா ரகானே இந்த மாதிரி ஸ்லோவர் பிச்சில், அவர் ஒரு டெஸ்ட் மேட்ச் பிளேயர், ஒரு ஸ்லோவர் பிச்சில் 30 என்ன பண்ணுவாருன்னா ஒரு 30-40 ரன்ஸ் அடிச்சிருவாரு. ஸோ இவர் வந்து ஒரு மஸ்ட் பிக் பிளேயரா நம்ம கொண்டு போகலாம். ரவீந்திர ஜடேஜா இந்த மாதிரி விக்கெட்ல ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்துட்டு கடைசியில ஒரு 15-20 ரன் அடிச்சானா இவர் ட்ரீம் டீம்ல வருவாரு. சடனா ஸ்டெம் டு ஸ்டெம் பால் போடுறதுனால இவருக்கு ஒரு 3 to 4 விக்கெட்ஸ் விழுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. இவரையும் ஒரு மஸ்ட் பிக்கா ட்ரை பண்ணலாம். ஒரு 70% இவரை டீம்ல கொண்டு போகலாம். ஒரு 3 டீம்ல டிராப் பண்ணுங்க, ஒரு 7 டீம்ல கொண்டு போகலாம். ஸோ அஜிங்கியா ரகானே அண்ட் ரவீந்திர ஜடேஜா. ஷர்துல் தாக்கூர் ஃபாஸ்ட் போலிங்கை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச். அட் த சேம் டைம் வந்து இவர் நல்ல வேரியேஷன் மிக்ஸ் பண்ணி போடக்கூடிய ஒரு போலர். நீங்க லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா 2 ஓவர் 3 ஓவர்ல நிறைய ரன் கொடுத்தாரு. ஆனா 4வது ஓவர் 2 ரன் தான் கொடுத்தாரு.
அந்த போலிங்கை அந்த ஓவர் அப்படியே ஷட் டவுன் பண்ணிட்டார். ஒரு ஓவரில் 2 ரன் தான் கொடுத்தாரு. அப்படியே அந்த மும்பை இந்தியன்ஸ் அந்த இடத்துல ஆஃப் ஆனவங்க தான். ஸோ அந்த மாதிரி ஷர்துல் தாக்கூர் வந்து நல்ல வேரியேஷன், சடனாக ஒரு 4 to 5 விக்கெட்ஸ் எடுப்பார். இவரையும் ஒரு 60-40 6 டீமில் கேப்டன் வைஸ் கேப்டனாகவே இவரை ட்ரை பண்ணுங்க ஷர்துல் தாக்கூர். அண்ட் பதிரானா வந்து ஒரு 2 to 3 விக்கெட்ஸ் எடுக்க பாசிபிள் இருக்கு. இவரும் ஒரு மஸ்ட் பிக் பிளேயர். இவரை பற்றி நம்ம பெருசாக சொல்ல தேவையில்லை. சிவம் தூபே ஒரு நல்ல பிளேயர், நல்ல ஹார்ட் ஹிட்டர். இவருக்கும் அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த 2 பிளேயர்ல இந்த ரீசெண்டாக நல்ல ஃபார்ம்ல இருக்குது ருத்ராஜ் கெய்க்வாட். ரச்சின் ரவீந்திரா ஒரு பொட்டன்ஷியல் பிளேயர், ஆனால் இவர் எப்போ வேணாலும் ஃபார்முக்கு வரலாம் ரச்சின் ரவீந்திரா. ஸோ இந்த மேட்ச் ரச்சின் ரவீந்திரா கிட்ட போங்க, ருத்ராஜ் கெய்க்வாடை ட்ராப் பண்ணுங்க, ரச்சின் ரவீந்திராவை நம்ம கொண்டு போகலாம். ஒரு 77 மேட்ச்ல வந்து ட்ராப் பண்ணுங்க, 3 மேட்ச்ல கெய்க்வாடை கொண்டு போங்க, 7 மேட்ச்ல இவரை கொண்டு போங்க, 3 மேட்ச்ல ட்ராப் பண்ணுங்க, ருத்ராஜ் கெய்க்வாடை 3 மேட்ச் கொண்டு போங்க, ரச்சின் ரவீந்திராவை 7 மேட்ச் கொண்டு போகலாம். ஒரு 10 டீம் போடுறதா அந்த மாதிரி கான்செப்ட்ல கொண்டு போகலாம். சிஎஸ்கேவுடைய லீடிங் டாடா ஐபிஎல் பர்ஃபார்மர் பார்ப்போம். இதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் சிவம் தூபே 6 மேட்ச் 242 ரன் அண்ட் டேரில் மிச்சில் 6 மேட்ச் 135 ரன். ருத்ராஜ் கெய்க்வாட் 6 மேட்ச் 224 ரன். ஃபர்ஸ்ட் பிளேஸ் சிவம் தூபே அண்ட் செகண்ட் பிளேஸ் ருத்ராஜ் கெய்க்வாட். அண்ட் முஸ்தாபிஷுர் ரஹ்மான் 5 மேட்ச்ல 10 விக்கெட், அப்படியே டபுளா போறாரு. அண்ட் மதீஷ் பதிரானா 3 மேட்ச்ல 8 விக்கெட், இவரும் டபுளா போறாரு. ஸோ இந்த 5 பிளேயர் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா இது வரைக்கும் இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ருத்ராஜ் கெய்க்வாட். 8 விக்கெட்ல வந்து 29 ஆவரேஜ். ரீசெண்டாக நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. 65, 64, 69, 67 அடிச்சிருக்காரு. ரச்சின் ரவீந்திரா இந்த வெனியூ 8 விக்கெட்ல விளையாடல, பட் ஆவரேஜா ஒரு 21, 15, 12. ஸோ ஒரு புவர் பர்ஃபார்மர். இந்த மேட்ச் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ இவரை நான் மஸ்ட் பிக்காக கொண்டு போகிறேன். ரகானியாவும் ஒரு மஸ்ட் பிக். ஸ்லிப்பில் நிற்பார், அட் த சேம் டைம் வந்து கேச்சஸ் பாயிண்ட்ல இருப்பார். ஒரு 20 to 25 ரன்ஸ் அடிச்சா கூட ட்ரீம் டீமில் உள்ளே வந்துருவார். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேரில் மிச்சில். இவர் வந்து ஒரு 20 பால் 20 ரன் ஆடுறாரு. திடீர்னு ஒரு 7th டவுன் 6th டவுன் போறாரு, திடீர்னு ஃபர்ஸ்ட் டவுன் வராரு. ஸோ இவர் ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ் தான். பட் இவரை நான் ட்ரா பண்ணிடுறேன். ஸோ இந்த ட்ரா பண்ணுற பிளேயர்லாம் நான் செப்பரேட்டாக ஒரு 8வது டீம் 9வது டீமில் நான் கிரியேட் பண்ணிப்பேன். சிவம் தூபே ஒரு மஸ்ட் பிக் பிளேயர். அண்ட் 8 விக்கெட்ல 3 மேட்ச் 76 ரன் 38 ஆவரேஜ். அண்ட் ரீசெண்டாக 66 ரன் 28 ரன் 45 ரன். ஸோ வேற லெவல் பிளேயராக இருக்காரு சிக்ஷர் தூபே. அண்ட் ரவீந்திர ஜடேஜா 3 மேட்ச் 20 ரன் அண்ட் 10 ரன் ஆவரேஜ் அண்ட் 1 விக்கெட். ஸோ சடனாக இந்த ஸ்லோ கிரவுண்ட் ஸ்பின்னருக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால இவரை நான் வந்து மஸ்ட் பிக்காக நான் கொண்டு போகிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மொயின் அலி. இவர் ஒரு மேட்ச் தான் விளையாடி இருக்காரு. ஸோ லைன் சப்போர்ட்டில் வந்தார்னா இவரை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா 27 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ 2 விக்கெட்ஸ். ஸோ ஒரு நல்ல பிக். எம்எஸ் தோனி 4 பால் வந்தாலும் ட்ரீம் டீமில் வந்துடுறாரு. 2 பால் விளையாடினாலும் ட்ரீம் டீமில் வராரு. 1 பால் விளையாடினாலும் ட்ரீம் டீமில் வராரு. ஸோ அங்கே ஜிதேஷ் சர்மா இருக்காங்க. ஜிதேஷ் சர்மா கூட ஒரு லோ ஸ்கோரிங் கேமாக இருந்ததுன்னா அப்போ எம்எஸ் தோனி ஒரு மஸ்ட் பிக்காக இருப்பார். லோ ஸ்கோரிங் இல்லாமல் ஹை ஸ்கோரிங்காக இருந்ததுன்னா எம்எஸ் தோனி இருக்க மாட்டார். இவரை வந்து ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் கொண்டு போகலாம். மகேஷ் தீக்ஷனா இந்த மேட்ச் லாஸ்ட் மேட்ச் விளையாடலை, பட் வந்து ஒரு மேட்ச் 2 விக்கெட் அண்ட் ஒரு மேட்ச் 2 விக்கெட். ஸோ ரவீந்திர ஜடேஜா அண்ட் மகேஷ் தீக்ஷனா அப்படின்னு வரும்போது ஸோ ரவீந்திர ஜடேஜா ஒரு மேட்ச் அண்ட் இவரை வந்து ஒரு 4 டீமில் நான் வந்து தீக்ஷனாவும் 6 டீமில் வந்து ஜடேஜாவும் ட்ரை பண்ணலாம். 2 பிளேயரில் ஒரு பிளேயர் தான் கொண்டு போகிறோம். தீபக் சகர் இன்ஜுரியில் இருக்காரு அண்ட் 2 மேட்ச் 0 விக்கெட் அண்ட் 1 மேட்ச் 0 விக்கெட். ஸோ இவரை ட்ராப் பண்ணுறது நல்லது. துஷார் தேஷ்பாண்டே இவர் இருக்க மாட்டார் லைன் சப்போர்ட்டில், பட் ட்ராப் பண்ணுறது நல்லது. அண்ட் 8 விக்கெட்ல 3 மேட்ச் 3 விக்கெட், 1 மேட்ச் 0 விக்கெட் துஷார் தேஷ்பாண்டே. முஸ்தாபிஷுர் ரஹ்மான் ஒரு மஸ்ட் பிக் பிளேயர் அண்ட் 2 மேட்ச் 0 விக்கெட் அண்ட் வெனியூலா நாட் அப்ளிகேபிள். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சமீர் ரஸ்வி. இவர் பிளேயிங் லெவலில் இருக்காரு, பட் பேட்டிங்கான வாய்ப்பு கிடைச்சாருன்னா இவர் நம்ம ட்ரை பண்ணலாம். பட் வந்து இவர் இப்போதைக்கு இக்னோர். அண்ட் ஷர்துல் தாக்கூர் நான் கேப்டன் வைஸ் கேப்டனாக இவர் வந்து ட்ரை பண்ண போகிறேன் இந்த மேட்ச். அண்ட் பதிரானா ஒரு மஸ்ட் பிக். ஸோ ஒரு 6 பிளேயர் ஒரு மஸ்ட் பிக்காக கொடுத்துருக்கோம். மீதி 5 பிளேயர் நாட் பிக். அந்த விளையாடாத 5 பிளேயரையும் ஒரு டீமில் வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். சிஎஸ்கேவுடைய பவர் பிளே ஓவர்ஸ் தீபக் சகார் இருந்தார்னா தீபக் சகார், முகேஷ் சௌத்ரி இந்த 2 பேருமே இல்லாத பட்சத்தில் துஷார் தேஷ்பாண்டே, முஸ்தாபிஷுர் ரஹ்மான் இந்த 2 பிளேயர் வந்து மெயின் பிளேயராக இருப்பாங்க. மிடில் ஓவர்ஸில் ஜடேஜா அண்ட் தீக்ஷனா, மொயின் அலி யார் பிளேயிங் லெவலில் வராங்களோ அவங்க இருப்பாங்க. நெக்ஸ்ட் டெத் ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா பதிரானா, துஷார் தேஷ்பாண்டே அண்ட் முஸ்தாபிஷுர் ரஹ்மான் இந்த 3 பிளேயர் வந்து டெத் ஓவரில் போடக்கூடிய பவுலர்ஸாக இருப்பாங்க.
அண்ட் பிளேயர் பேட்டில் வந்து பெருசாக எதுவுமே இருக்காது. இந்த இடத்துல வந்து சென்னைக்கு வந்து ரொம்ப ஒரு லோயஸ்ட் மேட்ச் தான் நடந்திருக்கு இந்த கிரவுண்டில். ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப ஒரு புவர் தான். ரகானே வந்து குருணால் பாண்டியா, ஜடேஜா, குருணால் பாண்டியா, ரச்சின் அண்ட் டேரில் மிச்சல் நியூ பிளேயர்ஸ். ஸோ பிளேயர் பேட்டிலில் பெருசாக எதுவும் இல்லை. அண்ட் சென்னை சூப்பர் கிங்கோட இன்னிங்ஸ் வைஸ் பர்ஃபார்மன்ஸ், ருத்ராஜ் கெய்க்வாட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட் and Rachin Ravindra both, Daryl Mitchell second innings, Shivam Dube both, Samir Rizvi both, Ravindra Jadeja both, MS Dhoni, Tushar Deshpande second bowling, Mustafizur Rahman first bowling, Ajinkya Rahane first batting, Deepak Chakar second bowling, Pathirana both. இப்போ பாயிண்ட்ஸ் பார்ப்போம். 3வது பிளேஸ் அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின் 4வது பிளேஸில் இருக்காங்க. ஸோ இதுக்கான பேட்டில் தான் நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின் KL Rahul, Quinton de Kock, Devdutt Padikkal, Deepak Hooda, Nicholas Pooran, Marcus Stoinis, Krunal Pandya, Ayush Badani, Krunal Pandya, Mohsin Khan, Ravi Bishnoi, Samar Joseph and Naveen Ullah and Yash Thakur. இதில் மெயின் இவரெல்லாம் ட்ரீம் டீமில் அப்பப்போ வராரு. ஆயுஷ் பதானி மெயினாக வராரு அண்ட் மோஷின் கான் வராரு. ரவி பிஷ்ணாய் இந்த கிரவுண்டில் நல்ல 9 மேட்ச்சில் 10 விக்கெட் எடுத்திருக்காரு. KL ராகுல் 450 அடிச்சிருக்காரு இந்த கிரவுண்டில் பர்டிகுலர் வெனியில். டிகாக் பெருசாக எதுவும் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. தீபக் கூட ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ். 4 and 50-50 ஆப்ஷன்ஸ். ஸோ இதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். யார் யாரெல்லாம் என்னென்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு. மாயங்கி அதை நம்ம ஸ்கோர் கார்டு வச்சு நம்ம தெளிவாக பார்ப்போம். நெக்ஸ்ட் லக்னோ சூப்பர் ஜெயினுடைய லீடிங் பெர்ஃபார்மர் டாடா IPL 2024 நிக்கோலஸ் பூரன் டாப் 223 ரன்ஸ் 6 மேட்ச். குவிண்டன் டி காக் 6 மேட்ச் 158 ரன்கள். அண்ட் KL ராகுல் 6 மேட்ச் 204 ரன்ஸ். டாப்ல இருக்குது நிக்கோலஸ் பூரன் 1 அண்ட் KL ராகுல் 2 அண்ட் டி காக் 3. அண்ட் மாயங்க் யாதவ் 3 மேட்ச் 6 விக்கெட் அண்ட் யஷ் தாக்கூர் 5 மேட்ச் 7 விக்கெட். ஸோ இவங்க தான் வந்து போலிங் பர்ஃபார்மன்ஸ் ஃபார் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட். KL ராகுல் 13 மேட்ச் 41 ரன் ஆவரேஜ் 39 ஆவரேஜ் மஸ்ட் பிக் பிளேயர் இன் திஸ் பர்டிகுலர் வென்யூ. அண்ட் குவிண்டன் டி காக் 28 ரன் ஆவரேஜ் 24 ரன் ஆவரேஜ் 50-50 ஆப்ஷன்ஸ். தேவதத் படிக்கல் இவர் வந்து டு நாட் பேட் 37690 கம்ப்ளீட்லி இக்னோர். வென்யூவில் 6 ரன் ஆவரேஜ் 3 மேட்ச் 19 ரன். அண்ட் நிக்கோலஸ் பூரன் இந்த வென்யூவில் 8 விக்கெட்டில் 32 ஆவரேஜ், வென்யூவில் 23 ஆவரேஜ் 45-0 32 40 42 44. இவர் ஒரு மஸ்ட் பிக்காக கொண்டு போங்க. மார்க்கஸ் ஸ்டோனிஸ் அண்ட் இவர் வந்து வேற லெவல் பர்ஃபார்மராக இருக்காரு. 6 மேட்ச் 84 ரன் 17 ஆவரேஜ் 8 விக்கெட்டில். அண்ட் வென்யூவில் பார்த்தீங்கன்னா 29 ரன் ஆவரேஜ் 10 மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இவரையும் கொண்டு போகலாம். குருணால் பாண்டியா 13 மேட்ச் 139 ரன் 15 ஆவரேஜ் அண்ட் வென்யூவில் 34 ரன் ஆவரேஜ். இவரும் ஒரு மஸ்ட் பிக் பிளேயர். இந்த மஸ்ட் பிக் பிளேயர்லாம் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 12-13 பேர் வருவாங்க, 14 பிளேயர் வருவாங்க. அதுலேருந்து நம்ம ஏதாவது ஒரு 2 பிளேயரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எடுக்க வேண்டும். அது நம்ம ஸ்கோர் கார்டில் பார்ப்போம். 8 விக்கெட்டில் 3 மேட்ச் 101 ரன் 1 மேட்ச் நாட் அவுட் அண்ட் வென்யூவில் 36 ரன் ஆவரேஜ். இவரும் வந்து ஒரு ஆப்ஷனில் வச்சுக்கலாம். அண்ட் ரவி பிஷ்னாய் 6 மேட்ச் 6 விக்கெட் 10 மேட்ச் 12 விக்கெட். வென்யூவில் இவரும் ஒரு மஸ்ட் பிக்காக வச்சுக்கலாம். நவீன் உல்லா 1 மேட்ச் 1 விக்கெட் 7 மேட்ச் 6 விக்கெட் 50-50. ஸோ யாரெல்லாம் நம்ம ஆப்ஷன் மஸ்ட் பிக்கோ அதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணிப்போம். மாயங்க் யாதவ் 2 மேட்ச் 3 விக்கெட் இந்த வென்யூவில் நல்ல பர்ஃபார்மன்ஸ். யஷ் தாக்கூர் 5 விக்கெட் எடுத்திருக்காரு 0-1-5. ஸோ இதெல்லாமே ஆப்ஷனெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். சித்தார்த் இக்னோர் பண்ணுங்க கம்ப்ளீட்டாக. 2 மேட்ச் 0 விக்கெட் 8 விக்கெட்டில் விளையாடலாம். மாயங்க் சித்தார்த் இருந்தார்னா இக்னோர் இட். KL ராகுல் செகண்ட் பேட்டிங், குவிண்டன் டி காக் செகண்ட் பேட்டிங், தேவதத் படிக்கல் போத் இன்னிங்ஸ், யவஷ் பதானி ஃபர்ஸ்ட் பேட்டிங், பூரன் செகண்ட் பேட்டிங், மார்க்கஸ் ஸ்டோனிஸ் போத் இன்னிங்ஸ், தீபக் ஹூடா ஃபர்ஸ்ட் பேட்டிங், குருணால் பாண்டியா செகண்ட் இன்னிங்ஸ் bowling, ரவி பிஷ்னாய் போத் இன்னிங்ஸ், கான் செகண்ட், ஒய் தாக்கூர் செகண்ட், நவீன் உல்லா ஃபர்ஸ்ட் bowling. இதுதான் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இன்னிங்ஸ் வைஸ் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் ஸ்டார்டிங் ஓவர் ஷமர் ஜோசப், யஷ் தாக்கூர் அண்ட் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இவங்க தான் பவர் பிளேயில் போடக்கூடிய இந்த 3 bowlers. டெத் ஓவர் யஷ் தாக்கூர், மோஷின் கான் அண்ட் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் டெத் ஓவர்ஸில் போடக்கூடிய bowlers. அண்ட் மிடில் ஓவரில் ஸ்பின் மார்க்கஸ் ஸ்டோனிஸ், அதுக்கப்புறம் குருணால் பாண்டியா ஸ்பின் மிடில் ஓவர்ஸில் போடுவாங்க. KL ராகுல் முஸ்தாபிஷுர் ரஹ்மான் அண்ட் தீக்ஷனா கிட்ட ஒரு தடவையும், நிக்கோலஸ் பூரன் பத்திரானா மொயின் அலி ஜடேஜா கிட்ட ஒரு தடவையும், குவிண்டன் டி காக் மொயின் அலி கிட்ட 5 தடவை அவுட் ஆயிருக்காரு, தீபக் சகர் கிட்ட 3 தடவை அவுட் ஆயிருக்காரு, மார்க்கஸ் ஸ்டோனிஸ் ரவீந்தர் ஜடேஜா கிட்ட ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. இதுதான் பிளேயர் பேட்டில் ஃபார் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். தீபக் சகர் அண்ட் 2 விக்கெட்ஸ்,
அண்ட் ஜடேஜா 1 விக்கெட். இப்போ தான் நம்ம ஸ்கோர் கார்டுக்கு வரோம். இந்த ஸ்கோர் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 30 அடல் பிகாரி வாஜ்பாய் ஸ்டேடியம் லக்னோவில் நடந்த மேட்ச். இங்கே டிகாக் 54 ரன், ராகுல் 15 ரன், இந்த படிக்கல், ஸ்டாய்னிஸ், பூரன், ஆயுஷ் பதோனி, குருணால் பாண்டியா. ஸோ இங்கே டாப் ஆர்டர் பார்த்தீங்கன்னா லோவர் ஆர்டரில் நமக்கு வந்து பேட்டிங்கில் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ 1 and 2 அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 3 இந்த 3 பிளேயர் தான், குவிண்டன் டிகாக், பூரன் அண்ட் குருணால் பாண்டியா. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோடைய ஸ்கோர் 199 ரன்கள், எக்ஸ்ட்ராஸ் 7. விக்கெட் எப்படி விழுந்திருக்குன்னு பார்ப்போம். சாம் கரன் 3 விக்கெட், லெஃப்ட் ஹேண்ட் போலர். அர்ஷதீப் சிங் லெஃப்ட் ஹேண்ட் போலர் 2 விக்கெட், ரைட் ஹேண்ட் போலர் 1 விக்கெட். ரபாடா, ராகுல் சகர் ஸ்பின் 1 விக்கெட். ஓவரால் 4 விக்கெட் விழுந்திருக்கு. 3, 5, 7 விக்கெட் விழுந்திருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் பேட்டிங் பாருங்க. ஓப்பனிங் 70 ரன் அண்ட் பேர்ஸ்டோ 42 ரன், அதோட லிவிங்ஸ்டன் 28 ரன். இங்க வந்து விக்கெட் பாத்தீங்கன்னா மோஷின் கான் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் ஸ்கோர் கார்டு தான் நமக்கு மெயின். ஏப்ரல் 7 21வது மேட்ச் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட். இந்த இடத்துல பாருங்க டிகாக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அண்ட் கேஎல் ராகுல் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். ஸ்டாய்னிஸ் 58 ரன்கள், பூரான் 32 ரன், ஆயுஷ் பதோனி 20 ரன். ஸோ இந்த லோயர் ஆர்டரில் தான் வந்து நமக்கு நல்ல பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்குது. நல்ல பேட்டிங் பாயிண்ட்ஸ் வந்து இந்த லோயர் ஆர்டரில் நல்லா கிடைக்குது. பேட்ஸ்மேன் ஓப்பனிங்லேருந்து ஒருத்தர்கிட்ட இருந்து மட்டும்தான் நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ஸோ மீதி எல்லாமே அவுட் ஆகிறாங்க. 1, 2, 3 அப்படின்னு எடுத்தீங்கன்னா 1, 2, 3 எடுத்தீங்கன்னா ஒருத்தர் தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. 1, 2, 3லேருந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் லோயர் மிடில் ஆர்டரில் 4 பேர்லேருந்து ஒரு 2 பேர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் உமேஷ் யாதவ் 2 விக்கெட், ரஷித் கான் 1 விக்கெட், தர்ஷன் நல்கண்டே. ஸோ இதெல்லாம் வந்து விக்கெட்ஸ். செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பாருங்க. சாய் சுதர்ஷன் 31 ரன்கள் அண்ட் ராகுல் டெவாட்டியா 30 ரன்கள் அண்ட் விஜய் சங்கர் ஒரு 17 ரன், சுப்மன் கில் ஒரு 19 ரன். இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், யஷ் தாக்கூர், நவீனுல்லா, யஷ் தாக்கூர், குருணால் பாண்டியா, குருணால் பாண்டியா, ரவி பிஷ்னாய், யஷ் தாக்கூர், குருணால் பாண்டியா, ஒரு 3 பிளேயர் வந்து இங்கே டிஃபால்ட்டாக விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அது அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். இங்கே பாருங்க, யஷ் தாக்கூர் 5 விக்கெட், 3.5 ஓவர் 5 விக்கெட் அண்ட் குருணால் பாண்டியா 3 விக்கெட், நவீனுல்லாக்கு 1, ரவி பிஷ்னாய் 1. ஸோ இப்படி தான் வந்து பேட்டர்ன் அமைஞ்சிருக்கு. 130க்கு ஆல் அவுட் செகண்ட் இன்னிங்ஸில். லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் வான் பை 35 ரன்ஸ். பிளேயர் ஆஃப் த மேட்ச் யஷ் தாக்கூர். இந்த யஷ் தாக்கூர் மாதிரி செகண்ட் இன்னிங்ஸில் போல் பண்ணுறது யாருன்னு நல்லா பாருங்கள். நல்லா பார்த்துட்டு அந்த பிளேயரை ஒரு கேப்டனாக ட்ரை பண்ணுங்க. அடுத்த மேட்ச் ஏப்ரல் 12, 2024 26வது மேட்ச் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் vs டெல்லி கேபிட்டல். இதுலேயும் பாருங்க ஃபர்ஸ்ட் 3-4 பிளேயர் பாருங்க, ஒருத்தர் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த 39 ரன்கள் கேஎல் ராகுல். அதுக்கப்புறம் லோயர் மிடில் ஆர்டரில் பாருங்க, இங்கே ஆயுஷ் பதானி 55 ரன், அர்ஷத் கான் 20 ரன். இந்த 2 பிளேயர் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இங்கே எல்லாமே ஃபெயிலியர். அப்படி இருந்தும் 167 ரன் அடிச்சிருக்காங்க. எக்ஸ்ட்ராஸ் 10, 157 ரன் இந்த டீம் அடிச்சது. 167 ரன்கள். இதில் கலீல் அகமது ஒரு லெஃப்ட் ஆர்ம் போலர் 2 விக்கெட் அண்ட் இஷாந்த் சர்மா, முகேஷ் குமார் 1 விக்கெட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா பிரித்வி ஷா ஓப்பனிங், 2 பிளேயரில் ஒரு பிளேயர் காலி அண்ட் ஃப்ரேசர் மக்கர் 55 ரன், 41 ரன். நேற்று நடந்த மேட்ச் இதில் பார்த்தீங்கன்னா 170 ரன்கள், 4 பேர் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ இங்கே விக்கெட் விழுந்தது ரவி பிஷ்னாய்க்கு 2 விக்கெட்டும், யஷ் தாக்கூருக்கு 1 விக்கெட்டும், நவீனுல்லாக்கு 1 விக்கெட்டும் விழுந்திருக்கு. ஸோ டோட்டலாக 4 விக்கெட் வந்திருக்கு. இதுதான் செகண்ட் இன்னிங்ஸோடைய ஸ்கோர் கார்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பனர்லேருந்து 2 பிளேயர்லேருந்து ஒரு பிளேயரை நம்ம ரிமூவ் பண்ணுறது எப்போவுமே சிறந்தது. அடுத்ததான் நம்ம முக்கியமான கண்டென்ட்டுக்கு வரோம். எக்னா ஸ்டேடியம் உடைய டீம், ட்ரீம் டீம், அதாவது GL 3 crores 1.5 crores அந்த மாதிரியான ஒரு டீமை வந்து நம்ம பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா குவிண்டன் டிகாக், நிக்கோலஸ் பூரன் 2 பேட்ஸ்மேன் அண்ட் குருணால் பாண்டியா, மார்க்கஸ் ஸ்டோனிஸ் அண்ட் மாயங்க் யாதவ் அண்ட் மோஷின் கான். இந்த மாயங்க் யாதவ் வைஸ் கேப்டன், ஷிகர் தவான் கேப்டனாக இருந்திருக்காரு. சரி, இதில் பாருங்க மாயங்க் யாதவ் 2.61%. இந்த மாயங்க் யாதவ் 85 பாயிண்ட், வைஸ் கேப்டனாக இருக்கிறதால 127 பாயிண்ட் அண்ட் எம்கான் 13.87%, 56 பாயிண்ட். சிங் அப்படிங்கிறவர் 37% தான் எடுத்திருக்காங்க. இதுதான் இதில் இருக்கிற கான்செப்ட்.
இந்த இந்த இருக்காருல 37% தான் இவர் எடுத்திருக்காங்க. ஃபெயிலியரான பிளேயர்ஸ்லாம் பாருங்க. கேஎல் ராகுல் 89 பாயிண்ட் 22 பாயிண்ட்ஸ் 89%, 22 பாயிண்ட். நிதிஷ் சர்மா 50%, 19 பாயிண்ட். அண்ட் ரவி பிஷ்னாய் 62.45%, 4 பாயிண்ட். அண்ட் ரபாடா 70.93%, 37 பாயிண்ட். இவங்கெல்லாம் ஃபெயிலியர். இவங்கெல்லாம் இந்த ட்ரீம் டீம்லேயே வரல. ஸோ இந்த மாதிரி டாப் ஆர்டர் 70, 60, 50, 80. ஸோ 80 சீரீஸ், 70 சீரீஸ், 60, 50, 60, 70, 80 இந்த 4 சீரீஸ்லேருந்து 4 பிளேயர் வரல. ஸோ இப்படி தான் வந்து நம்ம டீம் வந்து ஒரு நல்ல பாயிண்ட்ல இருக்கிற பிளேயரை நம்ம ட்ரா பண்ணணும். கேஎல் ராகுல் நல்லா விளையாடுவார், நிதிஷ் சர்மா, ரவி பிஷ்னாய், ரபாடா, கேஎல் ராகுல், ரபாடா. ஸோ 2 பேருமே நல்ல பிளேயர் அப்படின்னு நம்ம பார்க்கலாம இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேயர்லேருந்து ஒவ்வொரு பிளேயரை நம்ம ரிமூவ் பண்ணுறது நல்லது. நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் இங்கே பாருங்க. 7வது ஏப்ரல் மேட்ச்ல நிக்கோலஸ் பூரன் அண்ட் கேஎல் ராகுல் and Krunal Pandya, Yash Thakur, Marcus Stoinis, Avash Badoni, Ravi Bishnoi. இங்க Yash Thakur 3.47%, 346 பாயிண்ட். டீன் அல்கண்டே இங்க 66 பாயிண்ட். அண்ட் உமேஷ் யாதவ் 13.90%, 64 பாயிண்ட். ஆயுஷ் பதோனி 41 பாயிண்ட். ஃபெயிலரான பிளேயர்ஸ்லாம் பாருங்க. 69.86%, 4 பாயிண்ட் தான் எடுத்திருக்காரு. சுப்மன் கில் 92%, 25 பாயிண்ட். குவிண்டன் டிகாக் 87%, 28 பாயிண்ட். நவீனுல்லா 53% அண்ட் ரஷீத் கான் 78%. இவங்க யாருமே இந்த ட்ரீம் டீம்ல வரல. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது சுப்மன் கில் இடத்துல ருத்ராஜ் கைக்வாடை நம்ம கொண்டு போகலாம். ஏன்னா ஹையஸ்ட் பாயிண்ட்ல இருப்பாரு. ரச்சின் ரவீந்திரா ரொம்ப கம்மியா இருப்பாரு. ஸோ ரச்சின் ரவீந்திராவை நம்ம கொண்டு போகலாம். பிளேயரை பார்க்காம பாயிண்ட் வைஸ்லயும் நம்ம வந்து சில ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். இங்க குவிண்டன் டிகாக், அங்கே வந்து கேஎல் ராகுல், குவிண்டன் டிகாக் இருப்பாங்க. ஸோ குவிண்டன் டிகாக ட்ராப் பண்ணுங்க. ருத்ராஜ் கைக்வாடை ட்ராப் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் ஹை பாயிண்ட்ஸ், ஹை பர்சன்டேஜில் இருக்காங்களோ அவங்கெல்லாம் எப்படி ட்ராப் பண்ணலாங்கிறத ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணணும். இந்த மாதிரி லோ பர்சன்டேஜ்லேருந்து 2 டீமையும் எடுத்து நம்ம பிளான் பண்ணி உள்ளே ஆட் பண்ணணும். ஸோ இப்படிலாம் மிக்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ட்ரீம் டீம் உள்ளே வருது. நெக்ஸ்ட் பார்ப்போம். 12th ஏப்ரல் ஜேசர் ஃப்ரெக்கர்மர்க் 7.93%, வைஸ் கேப்டனாக மாறிட்டார். ஆயுஷ் பதோனி 7.59%, 78 பாயிண்ட். இஷாந்த் சர்மா 19.64, 37 பாயிண்ட். இப்போ இதுல குரால் பாண்டியா 57%, 1 பாயிண்ட். அக்சர் பட்டேல் 82%, 6 பாயிண்ட். நிக்கோலஸ் பூரன் 75%, 10 பாயிண்ட். மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 78%, 13 பாயிண்ட். வார்னர் 85%, 21 பாயிண்ட். ஸ்டப் 68%, 21 பாயிண்ட். குவிண்டன் டிகாக் 78%, 29 பாயிண்ட். எங்க டிகாக்கும் வரல. ஸோ இதெல்லாம் மைண்ட் செட் பண்ணி தான் நம்ம டீம் கிரியேட் பண்ணணும். இதில் ரிப்பீட்டடாக வர பிளேயர் யஷ் தாக்கூர், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், ஆயுஷ் பதோனி, கேஎல் ராகுல் அண்ட் ரவி பிஷ்னாய் நமக்கு ரிப்பீட்டடாக வராங்க. இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கேஎல் ராகுல், ஆயுஷ் பதோனி, மார்க்கஸ் ஸ்டோனிஸ், யஷ் தாக்கூர் நம்ம 2 மேட்சாக பார்க்குறோம். இந்த 2 மேட்சுமா இந்த வராங்க. இந்த பூரன், டிகாக், இந்த குருணால் பாண்டியா இவங்களெல்லாம் வந்து நம்ம ஷஃபிள் பண்ணி தான் நம்ம கொண்டு போகணும். 13 பாயிண்ட் ஆல்ரவுண்டர் இவர் ட்ரீம் டீமில் வந்திருக்கார். ஸோ இப்படி தான் வந்து நம்ம டீம்ஸ் வந்து மைண்ட் செட் பண்ணி நம்ம டீம்ஸை கிரியேட் பண்ணணும். இது எல்லாமே லோ பர்சன்டேஜ் பிக். ஃப்ரேக்கர்மர் 7.93%. ஒவ்வொரு மேட்சுக்கும் ஒவ்வொரு லோ பர்சன்டேஜ். 7%, 7%, 14%, 6, 3%, 105 பாயிண்ட், 10%, 7%. கேப்டன் ஆயிட்டாரு நிதிஷ் ரெட்டி 54 பாயிண்ட், 4%, 15%, 12%. இந்த மாதிரி ஒவ்வொரு டீம்ல இருந்துமே ஒவ்வொரு லோவஸ்ட் பிக் வந்து இருக்கு. இந்த லோவஸ்ட் பிக்ல நல்ல பிக்கா நம்ம வந்து பிளான் பண்ணி எடுக்கணும். 5th டவுன் 6th டவுன்ல இருக்கிற பேட்ஸ்மேனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க லோவஸ்ட் பிக்ல. அண்ட் சிஎஸ்கேல பார்த்தீங்கன்னா தோனி மட்டும் உள்ள வந்திருப்பாரு. அண்ட் ட்ரம் கார்ட் பிளேயர் மார்க்கஸ் ஸ்டோனிஸ், நிக்கோலஸ் பூரன், டேரில் மிச்சில் அண்ட் அஜிங்கியா ரகானே. அண்ட் கேப்டன் பிக்குன்னு பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா, சிவம் தூபே, ஆயுஷ் பதோனி அண்ட் குவிண்டன் டிகாக். அதே மாதிரி யஷ் தாக்கூரும் ட்ரை பண்ணலாம் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் பிக்கில். ஸோ இதுதான் டீம் ப்ரெடிக்ஷன். இந்த டீம் ப்ரெடிக்ஷனுக்கு நீங்கள் நல்லா டீம் ரிவ்யூ பண்ணுங்கள், ஜென்ரேட் பண்ணுங்கள். ஒரு 2-3 ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா டீம் கிரியேட் பண்ணலாம். நம்ம டெலகிராம் சேனல்லையும் அப்டேட் பண்ணுறோம். ஸோ நல்ல டீம் கிரியேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் ஜிஎல் வின் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.